நிகழ்ச்சியை வழங்குபவர் தீபா திங்கிங் எல்இடி பவர் பை ரக்ஷா இந்தியன். இணைந்து வழங்குபவர்கள் ஸ்மார்ட் மதர் சாய்ஸ் சுறுசுறுப்பு தந்திடும் புரோட்டீன் பவருடன் கோல்டால் அக்னி சிஎம்சி கம்பிகள் கட்டிடங்களின் பிளஸ் பாயிண்ட் ஆடவர்களுக்கு அழகு ஆலயா வேஷ்டிகள் ஷர்ட்டுகள் மற்றும் உள்ளாடைகள் சாம்சங் சாம்பியோஸ் மற்றும் சிறந்த முதலீட்டிற்கு இந்தியா போஸ்ட் வேர்ல்ட் கோல்ட் கவுன்சில் மற்றும் ரிலையன்ஸில் தங்கம் வாங்குவீர். வணக்கம். நேர்பட பேச நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. தமிழ் திரைப்படங்களுக்கு சர்ச்சைகள் புதிதல்ல என்றாலும் சமீபத்தில் அது அதிகரித்திருப்பதாக தெரிகிறது. இந்த தீபாவளிக்கு வெளிவந்த துப்பாக்கி திரைப்படம் இஸ்லாமியர்களை தவறாக சித்தரிப்பதாக எதிர்க்கப்பட்டது. அதன் இயக்குனர் மன்னிப்பு கோரி பிரச்சனை தீர்ந்திருக்கிறது. இஸ்லாமியர்களை புண்படுத்துவதாக அமைந்துள்ள காட்சிகளை படத்தில் இருந்து அகற்றுவதாக அறிவித்திருக்கிறார் இயக்குனர் AR முருகதாஸ். இதையொட்டி எழும் கேள்விகள் பல. திரைப்படம் சார்ந்த சர்ச்சைகள் தொடர்ந்து நம் தமிழ் சமூகத்தில் ஏன் முக்கியமாக பார்க்கப்படுகின்றன? திரைப்பட தணிக்கை துறை என்ன செய்தது? பொது தளத்தில் திரைப்பட தாக்கத்தை மிக அதிகமாக அனுமதித்துக் கொண்டே செல்கிறோமோ? திரைத்துறையினரின் தவறுகள் என்னென்ன? இதில் எதிர்ப்பாளர்களின் மனோபாவம் எங்கே செல்கிறது என்று பல கேள்விகள் விவாதிக்கலாம். பங்கேற்போர் எழுத்தாளர் ஷாஜி, எழுத்தாளர் மனுஷ்யபுத்திரன், திரை விமர்சகர் அஜயன் பாலா ஆகியோர். நேர்பட பேசலாம். வணக்கம். திரு ஷாஜி, ஒவ்வொன்றையுமே இந்த மாதிரி விஷயங்கள் வரும்பொழுதெல்லாம் படைப்பு சுதந்திரம் என்ற வார்த்தை இயல்பாக வந்து சிப்பாய் புரட்சி என்று ஒரு தரப்பு பார்க்கும், இன்னொரு தரப்பு சிப்பாய் கலகம் என்று சொல்லும். மத உணர்வுகளை சாதி உணர்வுகளை தூண்டி விடுகிறார்கள் ஒரு தரப்பு சொல்லுவாங்க, இல்லை உள்ளதை பதிவு செய்கிறோம்னு இன்னொரு தரப்பு சொல்லுவாங்க. படைப்பு சுதந்திரம் இன்றைய காலகட்டத்தில் சாதி மத உணர்வுகளை புண்படுத்துதா அல்லது சாதி மத உணர்வுகள் அதிகமாகி படைப்பு சுதந்திரத்தை கேள்விக்குறியாக்குதா? அடிப்படையில் நம்ம புண்படுறதுக்கு கொஞ்சம் ரெடியாய் தயார் நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான் நம்ம சொசைட்டில நிறைய நம்ம பார்க்கிறோம். இப்ப யார் வேணும்னாலும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு யாரை வேணும்னாலும் ஈஸியா புண்படுறதுக்கு நம்ம தயாரா இருக்கிறோம். ஒரு திரைப்படம் என்பது அடிப்படையில் ஒரு வணிக செயல். அது வணிக ரீதியாக அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன விஷயங்கள் செய்யணுமோ அதை அவங்க செய்வாங்க. ஆனா அதுல அதுல நிறைய விஷயங்கள் இப்ப புது ஒரு விஷயம் கிடையாது. இது தொடர்ந்து காலகாலமா வந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இப்போ இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம் ஒரு படம் வந்துட்டு புண்படுவதற்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்றீங்கன்னா உணர்வோடு இருக்கிறார்கள் அர்த்தம் தானே? அப்படி இல்லை. அதாவது ஒரு கலைப்படைப்பு ஒருத்த முன்வைக்கலாம். இன்னைக்கு யார் வேணும்னாலும் இப்படி ஒரு சின்ன ஒரு விஷயத்தை ஒரு படத்துக்குள்ள போட்டு அந்த படத்துக்கு ஒரு கவனம் கொண்டு வரலாம் அப்படின்ற ஒரு நிலைமை நம்ம சமுதாயத்துல நிலவுது. இப்போ அதான் நான் சொல்ல வந்தேன். இன்னசென்ஸ் ஆஃப் முஸ்லிம்ஸ்னு ஒரு படம் வந்துருச்சு. அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவ்வளவு தரக்குறைவான ஒரு படைப்பு. இன்னைக்கு ₹1,00,000 5Dன்னு ஒரு கேமரா கிடைக்குது. அந்த கேமரா வச்சு யாரும் வேணாலும் படத்தை எடுக்கலாம். அப்போ அந்த படத்தை எடுத்து எப்படி அதுக்கு ஒரு கவனத்தை கொண்டு வருது? உடனே இந்த மாதிரியான ஒரு விஷயங்களை அதுல போட்டா அந்த படத்துக்கு எல்லா கவனம் கொடுக்க நம்ம தயாரா இருக்கோம். அந்த படத்தை பத்தி சர்ச்சை கிளம்புது. ஏதோ ஒரு பேர் தெரியாத ஒருத்தர் படத்தை பண்றாரு. ஆனா அந்த படம் எந்த நாட்டை சேர்ந்தவன் பண்ணாலும் அந்த நாட்டுக்கு எதிராகவே அது ஒரு கலாபமா மாறுது. நம்ம ஆளுங்க அதை அப்படி கொண்டு போறாங்க. இது இந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கு போய் பண்பட்டு தனி மனிதர்கள் எவ்வளவு பண்படுறாங்கன்னு எனக்கு தெரியாது. இயற்கைகள் எப்போதுமே பண்படுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. அது ஒருவேளை அது ஒரு அரசியல் காரணங்களா தான் இருக்க முடியும். மொழிய இவ்வளவு பெரிய சட்ட கோஷங்கள் போட வேண்டிய ஒரு விஷயமா இதுன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இப்போ வழி என்பது அவர்களுக்கு வந்தால்தான் கூடியும்னு சொல்ல முடியும். ஒவ்வொரு தரப்பிற்கும் ஒரு வண்டி நியாயம் இருக்கும்னு சொல்லுவாங்க. எல்லாவற்றையும் எப்பொழுதும் அலட்சியப்படுத்திக் கொண்டே போக முடியுமா? உங்களுடைய அடிப்படை கருத்து? பொதுவா இந்த திரைப்படம் பத்தி பேசிட்டு இருக்கோம். இந்த திரைப்படத்தை பத்தி சொல்ல போனா ஒரு அந்த படைப்பாளன் அந்த படைப்பு இதுக்கும் ரிலேஷன்ஷிப்பை பத்தி தான் நம்ம அந்த படைப்போட பொலிட்டிக்கல் சென்சிபிலிட்டி பற்றி ஒரு முடிவு கொள்ள முடியும். அவர் நோக்கத்துல ஒரு படைப்பு எந்த நோக்கத்துல எடுக்கப்பட்டது, அதுக்கு பின்புறம் இதெல்லாம் இருக்கா அப்படின்றது ஆராய்ச்சி தான் நமது. அது அடிப்படையில பார்த்துதான் நம்ம அதை பற்றி ஒரு முடிவுக்கு கொண்டு வர முடியும். அது இல்லாத பட்சத்துல எல்லா படத்திலையும் நீங்க தொடர்ந்து இப்ப விமர்சன கருத்துல எல்லா படத்திலையும் நம்ம எடுத்துக்கலாம். பொதுவா இன்னைக்கு ஒவ்வொரு படங்கள்லயும் இதுக்கு காரணம் இன்னைக்கு இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுக்காக இன்னொரு தரப்புல அதிகப்பட்ட ஒரு சென்சிபிலிட்டி, பொலிட்டிக்கல் சென்சிபிலிட்டி மக்கள் மத்தியில இருக்கு. அது அந்த முகநூல் மாதிரியான ஒரு இணையதளம், இன்டர்நெட் மாதிரியான ஒரு பல விஷயங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்றதால உடனடியாக தாக்கங்கள் உடனே ஒருங்கிணைக்கக்கூடிய அம்சங்கள் உருவாவதால இந்த எதிர்வினைகள் இது நடக்குது. ஆனா இது உண்மையா சொல்ல போனா இதுக்கு முன்னாடி பல படங்கள் வந்திருக்கு. அந்த படங்கள் இதை விட மோசமா இருக்கு. உதாரணத்துக்கு உன்னை பொருளும் கமலாசன் திரைப்படம் இதை விட நேரடியாக முஸ்லிம் தேவைகள் தேவை இல்லாத இனங்காட்டக்கூடிய படங்கள்
இன்னும் பல கேப்டன் விஜயாத்தாருடைய படங்கள் வந்து பல படங்கள் வந்து குறிப்பிட்டு வந்து அவர் வந்து பல படங்கள் உண்மையிலே அதுக்கெல்லாம் இதெல்லாம் இருக்கிற இடத்துக்குலாம் அதுக்கெல்லாம் இது நடக்கணும் உண்மையிலே. இது மட்டும் இல்லை, ஆனா இன்றைக்கு இந்த சூழ்நிலை இது நடக்குது. இது நடக்கிறதுல வந்து எனக்கு பல ஆபத்துகள் இருக்கு. அதையும் உணரும். ஒரு நடிகர் வீட்டு போய் நீங்க வந்து அப்படி போராட்டம் நடத்த போது அதுல வந்து ஒரு ஏதோ ரசிகர்கள் அல்லது இங்க கல்லூரியில் வந்த அமெரிக்க தூரத்தில் வந்த கல்லூரி சம்பந்த சில விஷயங்கள் அசம்பாக நடந்தா அது ஒட்டுமொத்த விதங்கள் எப்படி நடந்திருக்கும் அப்படின்றத வந்து யோசிக்கும் போது அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எனக்கு வந்து நான் வந்து அதுக்கு வந்து வந்து ஒரு நடிகர் ஓராண்டுக்கு பிறகுதான் ஒரு படம் வெளிவரக்கூடும். அதற்கு முன்னதாக இருந்த 6வது ஆலோசித்து தான் ஒரு படத்தை எடுக்கிறாங்க. இப்போ கால மாற்றத்தை முன்கூட்டியே கணித்து ஒரு முடிவு எடுத்துதான் திரைப்படத்தை எடுத்திருக்கணும். கண்டிப்பா இல்ல இதுதான் இந்த நாட்டுல அந்த இயக்குவருடைய சென்சிபிலிட்டியை வச்சுதான் அந்த பதில் முழுசா நமக்கு திரும்ப முடியும். அவர் எந்த அளவுக்கு அரசியல் நோக்கத்தோட செய்யக்கூடியவரா அவருடைய முந்தைய படங்கள் இதெல்லாம் அரசியல் போல பல படங்கள் வந்திருக்குன்னு சொன்னீங்க. வந்து கொண்டிருந்தாலும் கூட அடுத்து இந்த காலம் எப்படி இருக்குது அதையொட்டி நாம் மனங்களை புண்படுத்தாமல் இருக்கணும். கண்டிப்பா இந்த படம் செய்தது நான் வந்து முழுசா ஒரு உதாரணம் தான். ஒரு உதாரணம் துவங்கி இருக்கு. ஆனா இது பற்றிக்கான எதிர்வினைகள் இருக்கு. இதுக்கான எதிர்வினை எப்படி நடத்தலாம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. உதாரணத்துக்கு தியேட்டர்கள் முன்னாடி போய் நடத்தலாம். ஆனா என்ன இது மாதிரி எதிர்வினை ஒரு அரசியல் இருக்கு. அமெரிக்க தூரத்துக்கு முன்னாடி நடத்தும் போது ஒரு 24 ஏக்கருக்கு ஒன்றாக நடத்துது. அதுல இருந்து ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் எல்லாருமே அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது. சமூகம் அது என்னவா நினைக்குது அப்படின்ற கருத்தும் ஒரு இயக்கத்துக்கு இருக்கிறது. சமூகம் அது எதிராக சித்திருக்கும் போது வந்து அவங்களுடைய நோக்கமே வந்து தவறப்படுறது வாய்ப்பு. அதே சமயத்தில் இன்னும் இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து இது முழுக்க சமூகத்துல ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். மதங்கள் வந்து அது ரசிகர்கள் இது அதிகபட்ச ரசிகக்கூடிய விஷயத்தை இருக்கும்போது அது கொஞ்சம் எத்தனை பலவிதமான சமூக அடுத்தடுத்த சில விஷயங்கள் உள்ளடக்கிறது. அப்படிப்பட்ட விஷயங்கள் இவங்களுடைய இயக்கங்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு அதிரடியான போராட்டங்களை வந்து நடத்துறதுன்றது வந்து கொஞ்சம் யோசிச்சு செய்யணும் தான் நான் உங்கள் அடிப்படை கருத்துக்கள். நான் இந்த படம் குறித்த விஷயத்துக்கு நேரடியாகவே வந்துடலாம்னு நினைக்கிறேன். இந்தியாவில் பலவிதமான தீவிரவாதங்கள் இருக்கு. ஆனா ஏன் முஸ்லிம் தலைவர்கள் திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு படத்துல காட்டப்படுறாங்க? அல்லது அதுக்கு கதை எழுதக்கூடியவங்க, அதுக்கு வந்து அதோடைய அதை இயக்கக்கூடியவங்க எல்லாமே இந்த ஒரு தீமை ஏன் போக்கஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவா பப்ளிக் சென்டிமெண்ட்ல வந்துட்டு என்ன ஒரு விஷயம் கடந்த 10 வருஷத்துல கல்டிவேட் பண்ணப்பட்டிருக்குன்னா தீவிரவாதம் பயங்கரவாதம்னாவே முஸ்லிம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பல மாநிலங்கள்ல வந்து தீவிரவாதிகள் இருக்காங்க. நக்சலைட் தீவிரவாதம் வந்து சில மாநிலங்கள்ல இருக்கு. அதெல்லாம் நம்ம படத்தை போக்கஸ் பண்ணப்படுறது இல்லை. அப்புறம் இந்து தீவிரவாதம் அவங்களே வந்து பாம்பிச்சு அந்த விஷயங்கள்லாம் வெளியே வந்தது. அப்புறம் குஜராத் வயலன்ஸ் மிகப்பெரிய வயலன்ஸ் ஒரு ஸ்டேட் டெவலப்மெண்டாவே நடந்தது. இதெல்லாம் சினிமாவில் வந்து உருவாக்கப்படுறது இல்லை. ஆனா ஒரு ஸ்டீரியோ டைப் ஏன் உருவாக்கப்படுதுன்னா சாதி சொன்ன மாதிரி சினிமாவுக்கு இருக்கக்கூடிய இந்த வணிக நோக்கத்தை நம்ம இன்னும் கொஞ்சம் நுட்பமா பார்க்கணும். பப்ளிக் சென்டிமெண்ட்டுக்குள்ள எது ஸ்ட்ராங்கா இருக்கோ அது இம்மீடியட்டா எக்ஸ்பிளைட் பண்ணணும். அப்படி எக்ஸ்பிளைட் பண்ணாக்கா அந்த படம் ஈஸியா ஜெயிக்கும். ஒரு முஸ்லீம் வந்துட்டு நீங்க டெரரிஸ்டா காட்டுறீங்கன்னா அது உடனே கம்யூனிகேட் ஆயிடும். இதே நீங்க ஒரு நக்சலைட்டை வந்து நீங்க காட்டுறீங்க, இல்ல வந்துட்டு ஒரு வடகிழக்கு மாநிலத்தை சேர்ந்த ஒரு டெரரிஸ்டை காட்டுறீங்கன்னா அதுக்கு இங்க ஒரு பெரிய ஒரு ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணணும், பேக்ரவுண்ட் கிரியேட் பண்ணணும், அந்த பாலிடிக்ஸ் என்னன்னு சொல்லணும். ஆனா இதுக்கு எதுவுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப இந்த ஸ்டீரியோ டைப்ஸை உருவாக்கி ஒரு கம்யூனிட்டி பத்தி ஏற்கனவே நம்மளுடைய காமன் சென்ஸ்ல ஒரு உருவாக்கப்பட்டிருக்கு இல்லையா ஊடகங்களால, அதை இந்த மாதிரியான படங்கள் மேலும் சென்டர் பண்ணுது. இன்னைக்கும் பல முஸ்லிம்ஸ் வந்து போராட்டங்கள்ல அவர்கள் ஒரு அந்நியர்களா பார்க்கப்படுறத எல்லா இடத்துலயும் அவங்க சொல்றாங்க. வந்துட்டு ஒரு அவுட்சைடர்ஸா பார்க்கப்படுறத சொல்றாங்க. அப்ப என்ன பிரச்சனைனா ஒரு முஸ்லீம் வந்து டெரரிஸ்ட் ஆகுதுங்கிறது என்ன பிரச்சனை? காட்டுறதுங்க பிரச்சனை. ஒரு பையன் இருக்கான் வந்துட்டு அவன் திடீர்னு டெரரிஸ்ட் ஆயிடும். அவன் வாழ்க்கையை நீங்க சினிமாவை காட்டுறீங்க, அதை யாருமே அப்ஜெக்ட் பண்ண போறது இல்லை. ஒரு காலேஜுக்கு படிக்க போறான், அவன் திடீர்னு டெரரிஸ்டா எப்படி மாறாங்க யாரும் அப்ஜெக்ட் பண்ண போறது இல்லை. மாறாக இந்த படத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்க பல காட்சி அமைப்புகள் வசனங்கள் எல்லாமே ஒரு கம்யூனிட்டியை பத்தின ஒரு பொதுவான ஒரு பார்வையை திரும்ப திரும்ப உருவாக்குது. இது எல்லாமே நான் இவங்களுக்கு பண்ற ப்ரொடெஸ்ட்ங்கிறத விட நம்மளுடைய இயக்குநர்கள், நம்மளுடைய சினிமா வசனம் இருக்கக்கூடியவர்கள் இவங்க எல்லாம் ஒரு எஜுகேட் பண்ற ஒரு ப்ராசஸா தான் இதை பாக்குறேன். வந்துட்டு நீங்க என்ன படத்தை எடுக்கிறீர்கள், நீங்க தீவிரவாதத்தை எப்படி புரிஞ்சுக்கிறீங்க, இது மட்டும்தான் தீவிரவாதமானு அவங்க கூட நடக்கிற ஒரு விவாதம், ஒரு டிஸ்கோர்ஸ் இன்னைக்கு ஓப்பனா நடந்துட்டு இருக்கு. அதனால இதை முழுக்க ஒரு எஜுகேஷன் ப்ராசஸா தான் நான் பாக்குறேன். இது ப்ரொடெஸ்டே இல்லை. இது அப்புறம் இந்த கலை சுதந்திரம் பத்தி ஒரு விஷயம் வந்து நம்ம பேசணும். வந்துட்டு அதாவது நீங்க எல்லா விஷயத்தின் மேலேயே அப்படி ஒரு ப்ரொடெஸ்ட் நீங்க வைக்க ஆரம்பிச்சீங்கன்னா யாருமே கதை எழுத முடியாது, கவிதை எழுத முடியாது, படம் எடுக்க முடியாது. ஆனா ஒரு தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்து முஸ்லிம் பிரச்சனைங்கிறது ஒரு எரிஞ்சோடு இருக்கக்கூடிய பல மாநிலங்கள்ல 2 சமூகங்கள் எப்போ மோதக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்தியாவில் உருவாயிருக்கு. அப்படி இருக்கப்ப இது போன்ற ஒரு பிரச்சனைக்குள்ள பல்வேறு விதமான கலாச்சார பிரச்சனைகள் இருக்கு, அரசியல் பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகளை எதையுமே கணக்கில் எடுத்துக்காம ஒரு குறுக்கு
வெறித்தனமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டீரியோ டைப்பை நீங்க உருவாக்குறீங்க, ஒரு பொறுப்பாளரையும் உருவாக்குறீங்க. இதுதான் கேள்வி. ஒருத்தர் வந்து போலீஸ்காரர் வந்து கிண்டலா காட்டுறாங்க, ஒரு லாயர் கிண்டலா காட்டுறாங்கன்னா அவர்களெல்லாம் சமூகத்தில் பலவிதமாக இருக்கக்கூடிய கதாபாத்திரங்கள். ஒரு நல்ல ராயர் வருவார், ஒரு மோசமான ராயர் வருவாரு. இந்த படத்தை எடுத்துக்கோங்க, ஒரு ஆர்மியில இருக்கக்கூடிய ஹையர் ஆபீசர், ஒரு செகண்ட் லெவல்ல இருக்கவர் கூட அவர் வந்து இந்தியாவுக்கு துரோகம் பண்ணுவாரு, அவர் வந்து பிரதேசத்துக்கு உதவுவார், அவர் முஸ்லீம் அப்படின்னு காட்டுறாங்க. வந்துட்டு ஏற்கனவே நம்ம ஆர்மியில வந்து முஸ்லிம்ஸ் அப்புறம் போலீஸ் முஸ்லிம்ஸ் அவங்க நம்பிக்கை வந்து எண்ணிக்கை ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னு ஒரு வாதம் இருக்கு. அப்படி இருக்கிற இவ்வளவு நேரம் உள்ள விட்டா இவன் டெரரிஸ்ட் வா அப்படின்னு ஒரு விஷயத்தை காட்டுறாங்க. இது பொலிட்டிக்கலி சார்ஜான ஒரு விஷயம். இது வெறுமனே ஒரு பொது என்பது கிடையாது. இப்படி நிறைய பொலிட்டிக்கல் சார்ஜ் மெசேஜ் இதுல இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், இது போன்ற படங்கள் இருக்கக்கூடிய தவறான அரசியலை நான் முன்னேற்ற வேண்டும் நான் நினைக்கிறேன். சரி, இப்ப இந்த திரைப்படத்தை இஸ்லாமியர்கள் எதிர்க்கிறாங்க. எத்தனையோ எதிர்ப்புகள் எத்தனையோ படங்களுக்கு எந்தெந்த விதங்களிலும் வந்திருக்குது. வழக்கறிஞர்கள் போராடி இருக்காங்க, திருநங்கைகள் போராடி இருக்காங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் போராடி இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு திரைப்படமும் ஒவ்வொரு விஷயத்திலும் எதிர்ப்பை சம்பாதிச்சுட்டே வருது. ஆக மொத்தத்தில் இந்த திரைப்படம் நீங்க மூணுமே திரைப்படங்களில் ஏதோ ஒரு வகையில் பங்காற்றி இருக்கிறீர்கள், பங்காற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த இயக்குநர்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல ஆற அமர ஒரு ரசிகனுக்கு எது பிடிக்கும் எது விளைபோகும் சொல்லி மிகுந்த கவனத்தோடு அதை செதுக்கிறீங்க. இப்படி செதுக்கியும் இப்படி வெளிவருகிறது என்றால் அது வேண்டுமென்றே இப்படித்தான் வர வேண்டும் என்ற முன்முடிவோடு செய்யப்பட்டதுதான். 100% இப்ப மனுஷபுத்திரன் சொன்னதுல எனக்கு சின்ன ஒரு மாற்று கருத்து இருக்குன்னா, இதுல அரசியல் காரணங்களை விட வணிக காரணங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு படத்துக்கு கவனம் வரணும். இப்போ ஒரு ஹீரோவோட படம் ஒரு 10 படம் 8 படம் ஃபிளாப் ஆயிடுச்சு ஒரு ஐடியா. அடுத்த படத்தை எப்படியாவது கவனத்துக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு என்னென்ன பண்ணலாம்னு திட்டம் போட்டு இந்த ஒர்க் பண்ணுவாங்க. அந்த ஸ்கிரீன் பிளேல ஒர்க் பண்ணும்போது என்னென்ன செய்யலாம்ன்றது யோசிச்சுதான் பண்ணுவாங்க. அதாவது மன்னிப்பு கேட்கும் அந்த அளவிற்கு வரை முன்கூட்டி யோசிச்சுறாங்களா? கவனம் கிடைக்கிறதுன்றதான் முக்கியமான விஷயம். ஒரு முறை கவனம் கிடைச்சதுக்கு அப்புறம் நான் மன்னிக்க அந்த படம் தான் இன்னைக்கு பேச்சுல இருக்கு. இன்னைக்கு டிஸ்கஷன் நம்ம உட்காந்து இந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கிறோம்னா அந்த படம் வந்து ஃபோக்கஸ் ஆஃப் டிஸ்கஷன் மாதிரி இருக்கு. சோ இதுதான் அவங்க எதிர்பார்க்கறாங்க, இதுதான் அவங்க உருவாக்குறாங்க. இப்போ அந்த முல்லைப்பெரியார் இஷ்யூ வந்து ரொம்ப சூடா நிற்கும் போது அன்னைக்கு என்னை நீ கூப்பிட்டு என்னால வர முடியல. அந்த டாம் 999 ஒரு படம் எடுத்தாங்க. கதை ரீதியாக ரொம்ப மிக மட்டமான ஒரு மோசமான ஒரு படம். அந்த படத்தை இங்க வந்து தடை செய்து அந்த படத்தை பெருசாக்கி விட்டீங்க. இப்ப அந்த படத்தோட அந்த படம் இந்த தடை செய்யப்பட்ட படம்னு பார்க்க ஆரம்பிச்சு வர்றாங்க, முன் வர்றாங்க. அடுத்தது டிவிடி வரும்போது இந்தியாவின் தமிழ்நாடு மாநிலத்தில் தடை செய்யப்பட்ட படம்னு சொல்லிட்டு டிவிடியோட கவர்ல போட்டு அந்த டிவிடியும் அதிகமா வைக்கிறாங்க. வணிக ரீதியா முற்றிலும் அரசியல் சினிமாவை நான் பார்த்த வரையில் அரசியல் காரணங்களை எல்லாம் தாண்டி வணிக காரணங்களுக்காக இந்த விஷயங்களை பயன்படுத்துறாங்க. கவனத்தை ஈர்க்கிறதுக்கு சர்ச்சையை கலப்புறதுக்கு ஒரு விஷயத்தை பயன்படுத்துறாங்க. இப்ப எல்லாருமே வந்து பிரச்சனை பண்ணி ஆர்ப்பாட்டம் பண்ணி ஹீரோவோட வீட்டுக்கு முன்னாடி பிரச்சனை பண்ணி அந்த படம் அன்னைக்கு அவ்வளவு பாக்கத்துல இருக்கு. அந்த படம் அவங்க நினைச்ச விஷயங்களை அவங்க அறிஞ்சிட்டாங்க. நான் கேட்கிற விஷயம் என்னன்னா, நம்ம அவ்வளவு எளிதாக இந்த விஷயங்களுக்கு புண்பட ஆரம்பிச்சோம்னா யார் வேணும்னா ஒரு படம் எடுத்துட்டு ஒரு வெடி கேமரா வச்சு ஒரு படம் எடுத்துட்டு அதுல ரொம்ப இந்த மாதிரி ஒரு விஷய போட்டு அது ஒரு மாற்று கருத்து இருக்கு. இது புண்படுற பிரச்சனையே இல்லை. இது வந்து நம்மளுடைய சமூக அரசியல் பிரச்சனைகளை பற்றி ஒரு தப்பான கருத்துக்கத்தை உருவாக்குங்கிறது தான் பிரச்சனையே ஒழிய இது ஒரு புண்படுறது கூட அவசியம் இல்லை. இப்போ ஒண்ணு இல்ல, அது இன்னைக்கு இருக்கக்கூடிய டெரரிசம்ங்கிற விஷயத்தின் காரணமா முஸ்லீம்கள் எவ்வளவு புண்பட்டுருக்காங்க தெரியுமா? எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா ஏன் டெரரிஸ்டா பாக்குறாங்க அப்படின்னு அவங்க இந்த ப்ரொடெஸ்ட் ஆக்சுவலா வந்துட்டு இதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்றாங்க. வந்துட்டு இல்ல அந்த படத்தோட நோக்கம் இஸ்லாமியர்கள் இந்த ப்ரொடெஸ்ட் மூலம் சொல்றது இந்த பயங்கரவாதத்துக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை. முஸ்லிம் கம்யூனிட்டி வேற, இவங்க சேவா செய்யப்படுற பயங்கரவாதம் வேற. அதற்காக அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்களை வெளிப்படையா கனெக்ட் பண்ணாதீங்க, எங்களை வெளிப்படையா போக்கஸ் பண்ணாதீங்க. இருந்தால அவங்க எந்த நம்பிக்கையின் பேர்ல பண்ணாலும் சரி வந்துட்டு அது முழுக்க சொசைட்டில எங்களை பத்தின தப்பான கருத்தை சமூக நிலையில அந்நியங்களா ஆகுது. வந்துட்டு இதுதான் அவங்க ஆர்குமெண்ட். இல்ல அப்படி ஒபாமா 2வது முறையும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு. முஸ்லிம்கள் எல்லாரையும் அப்படி தேர்தல்களை பார்க்கும் பட்சத்தில் நம்ம இந்தியன் கான்டெக்ட்ல வந்துட்டு இது எரியக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒவ்வொரு என்னன்னு கேட்டீங்கன்னா பாபர் மசூதி இடிப்புக்கு அப்புறம் தான் அவற்றோடு நடந்த பல டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டிஸ் சமூக கலவரங்கள் காரணமா முஸ்லீம்கள் மேல வந்து ஒரு விரோத மனப்பான்மை தொடர்ந்து உருவாகி இருந்துச்சு. தமிழகத்துல புதுசா அப்படி இருக்கிறதா நம்ம விரிவா பேசலாம். அந்த பிம்பம் தங்கள் மேல் சுமத்தப்படுவதை இஸ்லாமியர்கள் விரும்பவில்லை, அதனால இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேச தொடரும். அனைத்து தேர்தல்களில் 6 வார கைதட்டல்களுடன் துப்பாக்கி தலைப்பிலேயே தான் வழங்கும்
தவிர once more சாப்பிடலாமா? பிரியாணின்னா இப்படிதான் இருக்கணும். இந்த சுவை தூண்டுதே once more. சக்தி மசாலா once more. சக்தி மசாலா once more. நாக்கு சிலுக்குமே once more. சக்தி மசாலா once more. சக்தி மசாலா இதன் சுவை once more கேட்க தோன்றுதே. Once more, latest computer, original software. UPS? Of course, Microtech UPS. Microtech UPS. உங்கள் டேட்டாவை பாதுகாக்கும். அம்மாவையும் பேசி ஹாப்பி லைஃப்க்கு ஹெல்தி ஃபுட் ரொம்ப அவசியம். அதனாலதான் கோவில் நன்றி மார்க் சொன்னவர்கள் எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட ஹெல்தி ஃபுட். சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம், நாங்களும் சாப்பிடலாம். செழுமையான கோதுமையிலிருந்து தயாரான கோவை நந்திமார் சம்பாரவை இண்டஸ்ட்ரியல் கம்பிகள் எக்ஸ்ட்ரா ரிச்சரும் உறுதியான பிடிமான். எக்ஸ்ட்ரா வளம் உங்கள் வீட்டுக்கு, எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு உங்கள் இண்டஸ்ட்ரி ரைட் இந்தியா TNT 500X. ஆடவருக்கு அழகு ஆலயா வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். மேற்பட பேசி தொடர்கிறது. அஜயன் பாலா ஒரு பெரிய நடிகர், பெரிய அளவு ஊழியம் வாங்கும் நடிகர் அல்ல, பெரிய அளவில் ரசிகர்களை கொண்ட நடிகர். சில படங்களை சில விதங்களில் எடுக்கும் பொழுது அதை தவிர ஒத்துழைக்கும் பொழுது புண்பட ரெடியா இருக்காங்க, புண்படுறாங்க, அது ஒரு விஷயமா இருக்கட்டும். இது இரண்டுமே அறியாத குழந்தைகள் பார்க்கும் பொழுது உள்ளது உள்ளபடியே வாங்கிக் கொள்ளத்தான் இந்த குழந்தை மனத்துக்கு தெரியும். கண்டிப்பா நான் இந்த படத்துல சொல்லப்பட்ட கருத்தை நான் குறுக்கான ஆதரிக்க மாட்டேன். நான் அப்படிப்பட்ட விஷயங்களை நான் இன்னும் டைரக்டர் கூட பொறுப்பு இருக்கு. அவர் இது மாதிரி விஷயங்களை கையாளும் போது இந்த மாதிரி சமூகத்துல இந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துறதை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும். அது கண்டிப்பா உண்மை, அது நான் மறுக்கல. ஆனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம எதிர்வினையாற்றும் போது அது எதிர்வினை சாதாரண மக்களுக்கு இல்ல, அவங்க ஆதரவு பெறணும். அப்பதான் அது போராட்டம் முழுசா விட்டுவிடும். அப்படிப்பட்ட அதுக்கு குறிச்ச நம்ம அது இப்போ போராட்டம் நடத்த வேண்டிய இடம் அவர் விளைவுகள் அது ஒரு அரசியல் இருக்கப்போ அப்ப இது ஒரு பொலிட்டிக்கலான போகுது. அது எல்லாருக்கும் போக்கஸ் ஆகிறதுக்காக அவங்க விஜய் முற்றுகிறாங்க. அது இந்த இது உண்மையான சரியான போராட்டமா இருந்தா ஒவ்வொரு திரையரங்கங்கள் முன்னாடி ஒவ்வொரு ஊரிலும் போராட்டம் நடத்த விட்டுருக்கணும். அதான் இங்க போய் நடத்துறதுதான் எனக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாறுபாடான கருத்து இது வெறும் அரசியலாக்கப்படுதுன்றதா இது இவங்க டிப்ளோமா இந்த அரசியல் என்னன்னா சமூகத்துல தொடர் வேறு விதமான நடிகர்கள் வீட்டிற்கு முன்னாடி பண்றாங்கன்னா அது ஒரு குறியீடாக தானே பண்றாங்க. அதற்கு பெரிய நடிகர் என்ற அளவில் அந்த படத்தில் பெரிய பொறுப்பு அவருக்கு இருப்பதாக தானே பொருள். இல்ல அப்படி இல்லை. எல்லா தமிழ்நாட்டில் நடிக்கக்கூடிய எல்லா நடிகருக்கும் எல்லா படங்களும் பொறுப்பு இருக்கு நம்ம சொல்ல முடியாது. அது உங்களுக்கு தெரியும், நம்ம படிச்ச எல்லாருக்குமே தெரியும். ஒரு நடிகருக்கு ஒரு படத்துல அவர் இவ்வளவுக்கு புத்திபூர்வமான அல்ல கலாபூர்வமான பொறுப்பு இருக்குன்னு அவங்க அந்த வெளிப்படையா பார்க்கணும். அவங்க வியாபாரத்தை தீர்மானிக்கிறாங்க, வியாபாரத்தை இயக்குனர் தீர்மானிக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனா அது இருக்கக்கூடிய சொல்லப்படக்கூடிய அம்சங்களுக்கும் அவங்களுக்கு எவ்வளவு தூரம் உறவு இருக்குன்றது நல்லா யோசிக்கக்கூடிய நமக்கு நல்லது தெரியும். உண்மையிலே யோசிக்க போனா அந்த விஜய் அவர்களுக்கு எவ்வளவு தூரத்துக்கு உறவு இருக்க முடியாது நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவர் ஒரு விவசாயக்காரர் ஒரு இந்துவை கூட சொல்ல முடியாது. ஆனா அவர் இது பற்றி யோசிச்சு அவர் இது மாதிரி பண்ணுவாரா அப்படின்றத பத்தி நம்ம யோசிச்சு அதுக்கேற்ற போராட்டம் நியாயப்படி விட முடியும். சம்பளம் வாங்குறாங்க, உட்கார்ந்து மணிக்கணக்கில் கதை கேட்கிறாங்க, அவருக்காக இன்னும் பலரும் கதை கேட்கிறாங்க. ஒரு பிரச்சனை வரும்போது மட்டும் எனக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு இல்ல சம்பந்தம் இல்லை சொல்ல போராட்டத்தை சொல்லணும். அவர் சம்பந்தம் இல்லை சொல்லல, நீங்க போராடின விதம் தான் சொல்லணும். அவர் சம்பந்தம் இல்லை சொல்ல வரல. போராடின விதம் அவர் வீட்டு மட்டுமே இல்லை, அது தயாரிப்பாளர் வீடு கல்லாக அது இயக்குனர் அப்படின்னா வீடுகளை போறது எனக்கு முதல்ல அநாகரிகம் சொல்றேன். ஒரு வீட்டு மேலே போராட்டது அநாகரிக குறைவு. ஒரு இது மாதிரி ஒரு சென்சிபிளான போராட்டம் நடத்துறவங்க அதற்கான உரிய போராடணும். சில அசம்பாவிதங்கள் இதை நடக்கும் போது அந்த வரக்கூடிய விளைவுகளை பத்தி நான் பேசணும். சொல்லுங்க. பொதுவா நம்ம சினிமாக்கள்ல நம்ம நேரத்துல உங்களுக்கு ஏற்புடையதா இல்ல ஏற்புடையது இல்ல. ஏன்னு சொல்றேன், நம்ம சினிமாக்கள்ல நம்ம பெரிய ஹீரோஸ் கதையிலிருந்து எல்லா விஷயங்களையும் எவ்வளவு தீர்மானிக்கிறாங்க, இவன் கூட நடிக்கிறவங்க உட்பட எல்லாத்தையும் அவங்க தீர்மானிக்கிறாங்கன்றது சினிமாவோட எல்லாத்துக்குமே பகிரங்கமா தெரிஞ்ச ஒரு விஷயம். அதனால நான் ஒரு ஆர்குமெண்ட்டை நான் எடுத்துக்க மாட்டேன்.
அப்புறம் எங்கே போராடணுங்கிறத டிசைட் பண்றதுக்கு நமக்கு ஏதாவது ஒரு கோண விதி இருக்கா அவங்க கிட்ட? அப்படி ஏதாவது நம்ம உருவாக்கி வச்சிருக்கோம். இந்த மாதிரி நீங்க ஒரு 5 நிமிஷம் பேசுனீங்க, 2 நிமிஷம் பேச விடுங்க. அதாவது ஒரு போராட்டம் அப்ப என்னன்னா, இப்ப விஜய் வீட்டுக்கு முன்னாடி போராட்டம் நடத்துறதன் மூலமா அவர்கள் விவாதத்திற்கு அழைக்கிறார்கள். அப்படி இருக்கப்போ அவங்க என்ன போய் விஜய் வீட்டை உடைச்சிட்டாங்களா, இல்ல அவங்க ஏதாவது பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டாங்களா? நீங்க சொன்ன மாதிரி சிம்பாலிக் ஆக்டர்ஸ் வந்து அது மாதிரி எவ்வளவோ அரசியல் தலைவர்கள் வீட்டுக்கு முன்னாடி போராட்டங்கள் நடந்திருக்கு. அவங்க மரியாதை பண்ணிருக்காங்க, அவங்க சேவை பண்ணிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம என்ன எடுத்துக்க போறோம் வந்துட்டு? நீ வந்து பாத்தீங்கன்னா போய் கோர்ட்ல தான் கேட்கணும், அவர் கூட்டத்துல வந்து கேள்வி கேட்க முடியாது, வீட்டுக்கு முன்னாடி கேள்வி கேட்க பண்ண முடியாது. முடிச்சிருங்க, அப்புறம் பேசுங்க. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த படத்துல இருக்கக்கூடிய டேஞ்சர்ஸ் எல்லாமே ரிலீஜியஸான விஷயங்கள் மட்டுமே நம்ம பார்த்துட்டு இருக்காங்க. இதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்கு. விஜய் வந்து ஆபீசரா வந்தாரு. அவர் என்ன பண்றாருன்னா, அதாவது அவங்க அரெஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு டெரரிஸ்ட அவர் வந்து கடத்தி கொண்டு போய் வச்சுட்டு அவன் வந்து உள்ள என்ன கேட்கிறாரு. இவர் தனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டே இருக்காரு. நம்ம சொசைட்டில ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா, அதாவது போலீஸ், ராணுவம் இவங்க எல்லாம் வந்து சட்டத்துக்கு அப்பாற்பட்டு செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவம் ஏற்கனவே ஸ்ட்ராங்கா உருவாகி இருக்கு. இந்த படம் அதை சப்போர்ட் பண்றது எனக்கு ரிலீஜியஸ் விஷயத்தையே டேஞ்சரஸா நான் பாக்குறேன். ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா போலீஸ்காரன் எல்லாமே கரெக்டடு, அதனால என்ன பண்றாங்க, ஒரு தீவிரவாதியை கொண்டு போய் நான் தனியா வச்சு அவனை அடிப்பேன், உதப்பேன், அப்புறம் அவனை கொள்ளுவேன், சித்திரவதை பண்ணுவேன். இப்படி காட்டுறதன் மூலமா நீங்க ஆர்மியையும் போலீஸையும் சட்டத்திற்கு அப்பாற்பட்ட ஒரு அமைப்பா ஒரு சொசைட்டில வந்து ப்ரொஜெக்ட் பண்றீங்க. ஏற்கனவே என்கவுண்டரை நியாயப்படுத்தி நிறைய படங்கள் வந்தது அதே பேட்டர்ல. அப்ப இது என்ன பிரச்சனைனா, சொசைட்டியை வந்து ப்ரிப்பேர் பண்றாங்க. ஒரு போலீஸாரா கண்காணிக்க வேண்டிய அந்த தணிக்கைத்துறை என்ன செய்யுது, அதை எதிர்த்துல போராடி இருக்கணும். இந்த தணிக்கைத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒண்ணும் இல்ல சார். நம்ம தமிழ்நாட்டில் ஒரு சர்டிபிகேட் ஒரு படத்துக்கு வாங்க முடியுதுன்னு வச்சுங்க, ஹைதராபாத்ல வேற ஸ்கிரீன் சர்டிபிகேட் வாங்கிட்டு வந்துருவாங்க. இதெல்லாம் ரொம்ப நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம தணிக்கைத்துறைக்கு அதனுடைய பொலிட்டிக்கல் இன்சென்சிட்டிவிட்டி, இதனுடைய ஒரு விஷயம் தான் இது எல்லாமே நடக்கக்கூடியது. அவங்களுக்கு என்னன்னா, ஒரு சமூகத்தினுடைய அரசியல் ரீதியான சமூக ரீதியான பிரச்சனைகளை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அவங்களுக்கு அடிப்படை ஒரு மாற்ற ஆபாசமா இருக்கா, இல்ல ஏதோ ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடியதா இருக்காங்க. ஒரு பழைய பாதையில் இருக்கக்கூடிய ஆட்கள் தான் இங்க இருக்காங்க. அவங்களுக்கு சமூக ரீதியான கலாச்சார ரீதியான பல விஷயங்களை பத்தி எந்த அறிவும் கிடையாது. அந்த அறிவூட்டக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் இந்த போராட்டங்கள் எல்லாமே. இது டாக்டருக்கு மட்டும் இல்ல, தணிக்கைக்குழுவினருக்கு சேர்த்துதான் இந்த விஷயம். சரி திரு ஷாஜி, இப்போ பொதுவாகவே சாதி மத விஷயங்கள்ல ஒரு ஆலமரத்தடி பஞ்சாயத்து ஒரு சீன் வந்தா கூட அது கூட வழிவழியாக ஒரே மாதிரியான கருத்தாக்கமாக இருந்துட்டே வருது. நீங்கள் இதற்கான பதிலை சொல்லும் பட்சத்தில் உங்களுக்கான திரைத்துறையில் உங்களுக்கான வாய்ப்புகள் வழிபடுவது கூட வாய்ப்பு இருக்கலாம். அது மீது நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன? நான் திரைத்துறையில வாய்ப்புகளுக்காக அடையாளம் கிடையாது. எனக்கு திரைத்துறையில எந்த வாய்ப்பும் தேவையில்லை. நான் வந்து சில இயக்குநர்கள் என்னோட நண்பர்களா இருக்கிறாங்க, அவங்களிடம் சில படங்களை பத்தி பேசுறது உண்டு வழியே நான் திரைத்துறை வாய்ப்புக்காக அலையத நடக்குது. அது கிடையாது. எனக்கு திரைத்துறையில வாய்ப்பு கிடைக்கலன்னு எனக்கு ஒண்ணுமே இல்லாத. என்னை பொறுத்தவரையில் சினிமா என்பது ஒரு கலைப்படைப்பை ஒருத்தன் முன்வைக்கும் போது அந்த படைப்பை போய் இந்த மாதிரி சட்டங்களும் போற, இப்ப நீங்க உண்மையில அந்த படத்தை இதுக்கு எதிர்த்து போராடின ஆளுங்க செஞ்சது என்னன்னா, இந்த படத்தை இன்னும் பிரபலப்படுத்ததான் செஞ்சாங்க. இந்த படம் இன்னும் பிரபலமா இருக்கு. இப்ப அதுல அந்த காட்சிகள் நீக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நீக்கப்பட்ட காட்சிகள் எது, நீக்காத காட்சிகள் எது, அது பார்க்கறது கூட ஏற்கனவே பார்த்தாலும் கூட மறுபடியும் உள்ள வரலாம். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சாதிகள் விஷயத்துல மட்டும் ரொம்ப தெளிவா இருக்கிற இயக்குநர்கள் மறு விஷயங்களில் சற்று தவறு வருவது ஏன்? கவனம் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அது பண்ணுவாங்க. இது திட்டம் போட்ட செயல்தான். இது ஒன்றும் தற்செயலா படத்துல எப்படி நடந்து போச்சுன்னா சொல்ல முடியாது. இது திட்டம் போட்டு பிளான் பண்ணி பண்ணுங்க. இந்த எங்களோட படத்துக்கு கவனம் கிடைக்கணும், வணிக ரீதியாக ஒரு கவனம் கிடைக்கணும். அதுக்காக பண்ணக்கூடிய ஒரு திரைப்படம் வந்து அது ஒரு இந்து முஸ்லீம் பாட்ஷா பெரிய அதுவும் ஒரு வணிகம் தான். அது வந்து இதுக்காக எல்லாம் உருவாக்கப்பட்டல. சினிமாவில் இருக்கக்கூடிய வணிகங்கள் பல வணிகங்கள் இருக்கு. இது மாதிரி மத நல்லிணக்கமும் ஒரு வணிகமா செயல்படக்கூடிய காரியங்கள். அது மாதிரியான இது வந்து இது மாதிரி செய்யக்கூடிய ஒரு வணிக மாதிரியான படம் தான் இந்த படம். இந்த படத்துடைய மேஜிக் இவ்வளவுதான். ஒரே மாதிரி ஒரு பல படங்கள் வந்து திட்டமிட்டு யோசித்து இதுவா கொண்டு வரக்கூடிய படம். நான் பர்டிகுலரா சொல்றது உணவு மாதிரி படம். அதுக்கு வந்து நிறைய புத்திசாலித்தனம் பின்னாடி செயல்பட்டு இருக்கு. மூல படத்துல வந்து மாறுபட்ட கருத்தை உருவாக்கி இருக்காங்க அந்த படத்துல. அந்த படத்துல வந்து பாட்டு எழுதியிருக்காரு. அந்த படம் அந்த மாதிரியான படங்கள் அந்த மாதிரியான படங்கள்ல கமல் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு, அந்த மாதிரியான படங்கள் கண்டிப்பா விசாரிக்கப்படும். ஏன்னா ஒரு படத்தை நோக்கம் தான் தெரிவிக்கும். இந்த படம் வந்து
புத்திசாலித்தனத்துக்காக இருக்கக்கூடிய படங்கள்ல வந்து கூடக்கூடிய விஷம கருத்துக்கள் தான் ரொம்ப அவதாரம். அதிகரிக்கான படங்கள்ல வந்து எல்லாருமே கட்டிக்கிறேன். இந்த படத்தை நான் ஆரோக்கிய தெளிவா சொல்றேன். இந்த கருத்தை நான் வந்து இந்த படத்தில் சொல்லப்பட்ட கருத்தை அதுல நான் இஸ்லாமியர்கள் எல்லாரையும் என்னுடைய சகோதரர்களையும் இந்த உலகத்துல வந்து மனிதனையும் அன்பும் மட்டும்தான் உலகத்துல நினைக்க. ஆனா அதுக்காக நம்ம வந்து நம்ம தீவிரம் நம்ம அடுத்து வரக்கூடிய சமூகத்தை மாத்திரமாவும் இங்க இருக்கக்கூடிய சூழலை வந்து இணக்கமாக காத்துட்டு போவதை கட்டாயம் வந்து ஒவ்வொரு படைப்பாளர்களுக்கும் அதே சுற்றுல ஒவ்வொரு மதசார்ந்த அடைக்கூடிய எல்லாருக்குமே இருக்கு. இது வந்து ரொம்ப நல்ல கருத்துக்கள்லாம் கேட்டேன். இப்ப அது இல்ல பிரச்சனை என்னன்னா உழைப்பொரு ஒருவன் அல்லது மனிதப்பன் எடுத்த ரோஜா இப்படி பல படங்கள் தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையை முன்வச்சு பேசிட்டு. ஆனா இப்ப சில நண்பர்கள் பேசுறப்போ சிலரை பத்தி பேசல கடுமையான விமர்சனத்தையும் சில பேரை பேசுற சரி பாவம் ஏதோ இப்படி போயிருக்கிறதுக்கு விட்டுறதுங்கிறது இந்த பர்சனல் அஜெண்டாவுக்கு இங்க வேலை இல்லை. நான் என்ன கேட்கிறேன்னா ஒரு பொது கருத்தை வந்து நீங்க உருவாக்குறப்போ அதை பத்தி ஒரு விவாதம் வர்றப்போ இதே போல உணர்ச்சிப்படுறீங்க வந்துட்டு அந்த விவாதத்தை நடத்தணும். ஒவ்வொரு படத்துலையும் வந்துட்டு உருவாக்கத்தோடு செய்யப்படலைங்கிறது முக்கியம் கிடையாது. இப்ப சாதி சொன்னார் வந்துட்டு ஒரு கலைப்படைப்பை பத்தி பேச சொன்னாரு. உண்மையிலே அது கலை சார்ந்த நியாயங்களோட உருவாக்கப்பட்டிருக்காங்கிறத என்னோட கேள்வி. ஒரு கலைப்படைப்பு என்னன்னா எல்லா தரப்புலையும் இருக்கக்கூடிய நியாயங்களை பேசக்கூடியது வந்துட்டு தமிழ் சொன்னாலும் அவருக்கு ஏதாவது ஒரு பின்னோட்டை வந்திருப்பாங்க அதையும் கலைப்படைப்பு பேசும். ஆனா இது முழுக்க ஒரு ப்ரொபகேண்டா டிக்ஷனரி இதுதான் நம்மளுடைய பொழுப்புல ஆப்ரேட் ஆகுது. ஏதாவது ஒரு சமூகத்தை பத்தி தொடர்ந்து காட்டுறது. திருநங்கைகளை பத்தி நீங்க சொன்னீங்க. திருநங்கைகளை வந்துட்டு ஒரு கேள்வி பொருளா சித்தரிக்கிறதுங்கிறது காலமாக இருந்திருக்கு. அதற்கு எதிரான ஒரு பொலிட்டிக்கல் சென்சிட்டிவிட்டி அவர்கள் மனிதர்கள் அவர்களுக்கு உரிமைகள் இருக்கு அவர்களுக்கு நியாயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றப்போ அதுக்கு எதிர்ப்பு வருது. அப்போ அந்த கலைஞரை கருத்துல எடுத்துக்கணும். போறப்போ வந்துட்டு அவங்க ரொம்ப அப்படின்னு போட்டு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பறவை ஒரு அடி விழுது இல்லையா அந்த அடி ரொம்ப முக்கியம். ஒரு நிமிஷம் இருங்க. அப்போ இவர் சொல்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து திட்டம் போட்டு நடக்கல அது நடக்குன்னு சொல்ல நான் திட்டம் போட்டு நடக்குன்னு சொல்லல. நீங்க இன்னசென்டாக ஒரு காரியத்தை பண்றீங்கன்னு வச்சீங்க. நீங்க வந்து இன்னசென்டா ஒரு தப்பான காரியத்தை நீங்க பண்ண மாட்டீங்களா? அதாவது ஒரு கலைப்படைப்புக்கு விரோதமான ஒரு விஷயத்தை நீங்க பண்ண மாட்டீங்களா? நீங்க இது கத்துக்கங்க. நீங்க விவாதத்துக்கு வாங்க. உங்க கலை உண்மையிலேயே கலை ரீதியான அடிப்படைகளோடு நீங்க உருவாக்குறீங்களா நீங்க பாருங்க. அப்படி இல்லாம எது ஜனங்களுக்கு உடனே அப்பீல் ஆகுமோ எது உடனே ரீச் ஆகுமோ அதை நீங்க பண்ணுவீங்கன்னு சொன்னா ஜனங்களுக்கு எதிர்ப்பை நீங்க சந்திச்சுதான் ஆகணும் வந்துட்டு. இது வந்து ஒரு டிஸ்கோர்ஸ் ஒரு விவாதம். இன்னைக்கு இந்த விவாதம் ஆக்சுவலா நம்ம இந்த அரங்குக்கு உட்கார்ந்து நடத்துறது மட்டும் இந்த விவாதம். ஒரு தேர்தல் போய் போராட்டம் நடத்துறாங்க இல்லையா அதுவும் விவாதம் தான். அந்த விவாதம் எல்லாரும் ஒரே இடத்துல நடக்கணும்னு அவசியம் இல்லை. இதன் மூலமா பல பிரச்சனைகள் முன்வைக்கப்படுது. நாங்க எல்லாம் தீவிரவாதிகளா பயங்கரவாதிகளான்னு முஸ்லீம்ல நீங்க கேட்கறாங்க. இவங்க ஆல்டர் பண்ணணும் வந்துட்டு. அப்படி பண்ணாம வந்துட்டு இல்ல நாங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நோக்கத்தை இருக்குன்னு சொல்றது விஷயம் இல்ல. சரி இதன் விளைவுகள் என்னவாக இருக்கின்றத நம்ம இடைவெளிக்கு பிறகு பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நேர்பட பேசி தொடரும். அனைத்து தேர்தல்களில் 6 வார கைதட்டல்களுடன் இக்கோஃப்ரெண்ட்லி மைக்ரோடெக் இயர் கொரியர் எவ்வளவு வென்சேவிங் என்றால் 5 வருடத்தில் ஃப்ரீ ஆகிவிடுவீங்க. வேறு எதற்கு இதுல எது நேச்சுரல் இதுவா இதுவா VTT code 100% pure and natural. சக்தியில் போல் இடவசதியில் போல் ஓட்டத்தில் போல் கழுங்குகிறோம் புதிய தத்துவம் போல் இதற்கு எதுவும் நிகழில்லை. உற்பத்தி முறைக்கு தங்க நகைகள் வழங்கும் கரிசா ஜுவல்லரி தற்போது மிக பிரமாண்டமாய் திருச்சியில் லட்சமாய் மிச்சப்படுத்துங்கள். வேலைக்கும் கொடுக்காத மிக குறைந்த சேதாரம் 5% முதல் 7% வரை மட்டுமே. லைட்டா ஜுவல்லரி சென்னை மதுரை திருச்சி. பெயிண்ட் ஃப்ளோரிங் வீடியோ என்ன மாத்திக்கலாம். ஆனா டிஎம்டி கம்பி எக்ஸ்ட்ரா இருக்கிற இண்டஸ்ட்ரி கம்பி தான் கரெக்ட் சாய்ஸ். எக்ஸ்ட்ரா பிடிமானம் எக்ஸ்ட்ரா பாதுகாப்பு இண்டஸ்ட்ரி ரைட்
100x extra strength, extra savings. ஆடவருக்கு அழகு ஆலயா வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். நேர்பட பேசி தொடர்கிறது. திரு ஷாஜி, ஒரு சென்சார் விஷயத்தை பற்றி உங்களுடைய கருத்து? 2 விதமான சென்சார் நடக்குது. ஒன்று தணிக்கை துறை செய்யறது, இரண்டாவது மக்கள் இது போல செய்வது. உங்க கருத்து? இல்ல, இப்ப நீங்க எந்த சென்சேஷனும் இல்லாத படங்கள் வந்து இங்க மார்க்கெட்ல கிடைக்குது. நீங்க தியேட்டருக்கு போய் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது படங்கள், வெளிநாட்டு படங்கள் எக்கச்சக்கமா வந்துட்டு இருக்கு. இப்போ பல படங்கள்ல வந்து பழைய மாதிரி பல விஷயங்கள் சென்சர்ஸோட ரூல்ஸ் ஒவ்வொரு ஆண்டும் அது மாறிட்டே இருக்கு. ஒரு வார்த்தை குறிப்பிட்ட ஜாதி சார்ந்த வார்த்தை மியூட்டன் எல்லாம் இருந்ததெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டே போகுது. சில மொழிகள் எல்லாம் இப்ப இந்தியாவில் சென்சார்னு ஒரு விஷயம் இருக்கா? இப்ப மலையாளத்துல எல்லாம் சென்சார் போர்டுன்னு ஒண்ணு இருக்கான்னு சந்தேகப்படுற அளவுல தான் பல படங்கள்ல பல விஷயங்கள் காட்டப்பட்டு. ஏன்னா வந்து வெளிநாட்டு படங்கள் வந்து குவிஞ்சிட்டே இருக்கு. நீங்க இது காட்டலைனாலும் ஒரு விஷயத்த நீங்க இந்த தினமாவில நீங்க சென்சார் பண்ணலாம், அவங்க வந்து பார்த்துட்டு தான் இருப்பாங்க. அதனால சென்சர்ஷிப் இப்ப இங்க சொன்ன கருத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய முதல் என்னன்னா, நம்ம வந்து அரசு சில படங்களை தடை செய்யறதை வந்து நம்ம எதிர்க்கிறோம். அரசு வந்து அந்த படத்துக்கு மேல ஏதாவது இந்த படம் பேன் பண்ணா அதை நம்ம எதிர்க்கிறோம். ஆனா இப்படி மக்கள் வந்து ஒரு மக்கள்ன்றது இல்லை, இது அமைப்புகள் தான். இது மக்களோட உண்மையான கருத்தான கூட நம்மளுக்கு தெரியாது. அரசியல் நோக்கம் கொண்ட அமைப்புகள் தான் இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கு. எல்லாத்துக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. அடிப்படையில இது யார் அந்த மனிதன், அந்த தனி மனிதனுக்கு இதுல உண்மையில அவனுக்கு இதுல ஒரு அக்கறை இருக்கா? இந்த படத்துல இப்படி ஒரு இஷ்யூ வந்ததுனால நான் புண்படுறேன்னு அவன் நினைக்கிறேன். அமைப்புகள் இருக்கு, அமைப்புகள் ஆக்டிவா இருக்க வேண்டிய தேவைகள் இருக்கு. சோ அமைப்புகள் வந்து அவங்க வந்து இஷ்யூ தேடிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த இஷ்யூ ஒரு இஷ்யூ வரும்போது அதுல அவங்க குதிச்சிருவாங்க. குதிச்சு அதை வந்து ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிடுவாங்க. அவங்களுக்கு இப்படிதான் அமைப்புகளை நம்ம ஓட்ட முடியும். இது மக்கள் மத்தியில இருந்து வர்ற பெரும் எதிர்ப்பு இந்த படத்துக்கு எதிராக. இஸ்லாமியர்கள் இந்த படம் பார்த்து புண்பட்டு அவங்க மக்கள் உண்மையிலேயே வந்து எதிர்த்து வருது. நான் இதை நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் வந்து உடனே இந்த ஒரு விஷயத்தை வச்சுட்டு அரசியல் பண்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. சாதி மதம் சார்ந்த கட்சிகள், மதம் சார்ந்த அமைப்புகள், சாதி சார்ந்த அமைப்புகள் அப்படின்னு பல வகையான விஷயங்கள் நிரம்பி இருக்கு நம்ம சமுதாயம். அப்ப எதையும் நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஏதோ ஒரு விஷயத்துல யாராலும் புண்படலாம் ரொம்ப ஈஸியா. நான் வந்து கொஞ்சம் வரலாம், என்னோட கருத்தை எங்க வச்சு அஜயன்பாலா புண்படலாம், மனுஷபுத்திரன் புண்படலாம், ஏன் நீங்க கூட புண்படலாம். ஆனா வந்து அவ்வளவு பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு சமயத்துல நம்ம எதுவும் செய்ய முடியாது. நம்ம ஒரு சினிமாவை உருவாக்க முடியாது, நம்ம ஒரு விஷயத்தையும் பண்ண முடியாது. அப்புறம் இது வேணும்னு நான் முதல்ல சொன்ன மாதிரி நான் அதுல தான் திருப்பி அதுல தான் வரேன். வணிக ரீதியாக வேணும்னு பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு நம்ம போய் தலை வச்சு கொடுத்துட்டு நம்ம சட்டம் போட்டு அதை பெருசு பண்ணி விடுறதுதான் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. ஒரு ஜாதி இஸ்லாமியர்களை ஆட்சேபப்படுத்திட்டு யூரோப் மோனர்ல இருந்து ஒரு படம் எடுக்கிறான், ஒரு லட்சம் ஒரு படம் எடுக்கிறான், யூடியூப்ல போடுறான். உலகம் பூரா அது பிரச்சனை கலப்பு. அது வந்து அமெரிக்காவுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராடுறாங்க. இஸ்லாமியர்கள் இல்ல, இஸ்லாமிய அமைப்புகள், நாங்க தான் இவங்களோட ரெப்ரசன்டேட்டிவ் சொல்லக்கூடிய அமைப்புகள் போராடுறாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தெளிவு ஒரு பொது ஜனத்துக்கு இருக்காதுன்றதான் இந்த பிரச்சனையே. எனக்கு இருக்கு இந்த மாதிரி தெளிவான மனுஷபுத்திரன் சொன்ன விஷயத்துல நான் முற்றிலுமாக நான் உடன்படுறேன். இது ஒரு விவாதமா இது பேசுவோம். இப்படி பேசினாதான் தெளிவுகள் உருவாகும். மனுஷபுத்திரன், இப்போ இது சாதியினரின் இது சமூகத்தினரின் மோதல்களை கூட ஒரு தொலைக்காட்சி செய்திகளிலே கூட நாங்க ஒரு சமூகத்தினர் இன்னொரு சமூகத்தினர் என்று மட்டுமே நாகரிகமாக குறிப்பிட வேண்டிய நிலையில் இருக்கிறோம். ஒரு திரைப்படங்கள்ல ஒரு சாதிய பெருமைகளை பேசும் விதமாக சாதியின் பெயர்களை பயன்படுத்துறாங்க. நேரடியாக மோதல்களில் அந்த பெயர் பயன்படுத்தப்படவில்லை என்றாலும் கூட என்ன மனோபாவம் உள்ளடங்கி இருக்குது திரைத்துறையில? இல்ல, நீங்க சொன்ன மாதிரி வந்து குளோரிபிகேஷனுக்கு வந்து அவங்க வந்து எந்த ஜாதிப்படையும் நீங்க பயன்படுத்தலாம். ஆனா சாதி மோதல்கள், சாதி கொடுமைகள், சாதி இழிவுகளை பத்தி பேசுனீங்கன்னா உடனடியா அது சில சாதிகளை வந்து குற்றச்சாட்டக்கூடிய ஒண்ணா இருக்கும். அப்போ நம்முடைய திரைத்துறைக்கும் சாதிக்கரையில் உள்ள நெருக்கம் தான் அது வந்து இங்க தீர்மானிக்குது. உடனடியாக அதற்கான எதிர்வினையை அவர்கள் சந்திக்க வேண்டும். அப்படி எதிர்வினைகளை சந்திக்க தேவையில்லாத விஷயங்கள்ல அவங்க வந்து சுதந்திரம் எடுத்துக்கிட்டு என்னென்னலாம் காட்டுவாங்க. அப்போ இப்ப வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியை பத்தின ஒரு பிரச்சனையை முன் வச்சு ஒரு படம் எடுக்கட்டுமே, அந்த படத்துல வந்து அந்த சாதியை எல்லாம் காட்ட மாட்டாங்க, ஜாதி விவரத்தை காட்டுவாங்க. இந்த ஒரு படம் வந்துச்சு நமக்கு தெரியும், எவ்வளவு தட்டையை அந்த படத்தை எடுத்தாங்கன்னு நம்ம பார்த்தோம். அது எந்த ஜாதிக்காரங்க எந்த ஜாதிக்காரங்க அடிச்சுக்கிறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது. அப்போ ரெண்டாவது இப்ப சாதி வந்து இயக்கங்களை பத்தி சொன்னார். இயக்கங்கள் பிரச்சனைகளை குறிக்கிறதுக்கு தயாரா இருக்குங்க. இந்த உலகத்துல எல்லா பிரச்சனைகளுமே இயக்கங்கள் வழியா தான் வந்து முன்னோக்கு இருக்கு. காமன் ஏன் வாய்ஸ் காமன் பேசுறதுக்கு இடம் எங்க இருக்கு? இப்ப நான் உங்களை ஃபீல் பண்றேன், ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கல, இன்னைக்கு நீங்க அந்த டிவியில பேச வாய்ப்பு கொடுத்தீங்க வந்து பேசுறேன், லட்சக்கணக்கான காமன் இருக்கு, அவனுடைய குரலை வந்து ரெப்ரசென்ட் பண்ணக்கூடிய இடம் எங்க இருக்கு? அப்போ இந்த இயக்கம் மட்டும் இல்ல, அப்படி பார்த்தோம்னா சுதந்திர போராட்ட இயக்கம் கூட அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சியினுடைய ஒரு விஷயம் தான் இருக்கு. அப்போ
ஒரு இயக்கம் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறதா அவங்க என்ன நோக்கத்துக்கு வேணாலும் முன்வைக்கிட்டோம், எந்த தப்பான நோக்கத்துக்கு கூட முன்வைக்கிட்டோம், அதன்படியா அவர்கள் முன்னிலைப்படுத்துற பிரச்சனை என்ன? சொன்னாங்க சார், இந்த படத்தையே விடுங்க. தமிழ்நாட்டுல இதுவரைக்கும் 50 வருஷம் சினிமாவில் முஸ்லிம்ஸ் எப்படி காட்டிருக்காங்க? ஒரு மாணவரியா வருவான், அரே பாய் அப்படின்னு வந்துட்டு இதெல்லாம் ஊர் வச்சு வைக்கிறவனா வருவான், அந்த சொன்னபுறவனா வருவான். இது ஒரு பீரியடு. தமிழ்நாட்டுல நீங்க எத்தனை முஸ்லீம் சார் அப்படி பாத்திருக்கீங்க? அவங்க மெயின் ஸ்ட்ரீமுக்கு வெளியே இருக்கிறவங்களா தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருப்பாங்க. முஸ்லீம்களுடைய கலாச்சாரமோ வாழ்க்கை முறையோ எத்தனை சினிமா தமிழ் சினிமாவில் காட்டப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம். அது இன்னைக்கு தேர்தல் மாறி இருக்கு, வேற ஒண்ணுமே இல்லை. ஏற்கனவே ஒரு ஐக்கான், ஒரு அடையாளம் அவங்களை எப்படி உருவாக்குனாங்களோ அதே மாதிரி வேற ஒரு அடையாளத்துக்குள்ள தள்ளுறாங்க. இதுக்கும் இஸ்லாமியர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் பண்பாட்டுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. அவர்களுக்கு இஸ்லாமியர்களை புரிந்து கொள்ள வேண்டிய அவசியமும் அவர்களுக்கு ஏற்படல. அப்படி சொல்றப்போ அவங்க பத்தி தப்பான சித்திரங்களே அவங்க சொல்றாங்க. அப்ப இதைத்தான் இந்த அமைப்புகள் எதிர்ப்பதாக நான் புரிந்து கொள்ள விரும்புகிறேன். அதுக்காக இவங்க டெரரிஸ்ட் யாருமே முஸ்லீம் இல்லைன்னு சொல்றது இல்லை. அதனுடைய விஷயம் நீங்க முஸ்லிம்களை பற்றி இதை மட்டும் ஏன் சொல்கிறீர்கள்? உங்களுக்கு அவரை பற்றி வேற எதுவுமே தெரியாது என்பது எனக்கு பின்னர் இருக்கக்கூடிய கேள்வி. அதனால் இப்ப எந்த ஜாதி பிரச்சனையில ஒரு சென்சிட்டிவிட்டியை நீங்க உருவாக்குறீங்களோ அதே மாதிரி இந்த பிரச்சனைகளையும் பிரச்சனைகளுடைய ஆழத்தையும் பரிமாணத்தையும் நோக்கி நீங்க போங்கன்னு கேட்கறாங்க. அவங்க இந்த டைமென்ஷனை பாருங்கன்னு கேட்கறாங்க. ஏன் ஒரு ஒற்றைப்படையான ஒரு அடையாளத்தோடு எல்லா பிரச்சனையும் அடையிறீங்க? அதான் கேள்வி. பராக் ஒபாமாவில இருந்து ஏழாம் வரை சுமான முஸ்லீம்களும் இந்த சமுதாயம் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க. முஸ்லீம்களை எல்லா படங்களும் எல்லா முஸ்லீம்களை சிறப்பாக சித்தரித்த படங்கள் எதுவும் வரலையா? கேள்வி ஜெயபாலா, இப்போது பல குற்றச்சாட்டுகள் ஹாலிவுட்லயே எடுத்துக்கிட்டா கூட மிக பெரும் நிறுவனங்கள் எல்லாம் யூதர்களின் கைப்பிடியில் சிக்கியிருக்கிறது, அவர்களை குற்றம் எடுப்பார்கள் என்று ஒரு கருத்து இருக்குது. இந்தியாவிலும் கார்பரேட் நிறுவனங்கள் எல்லாம் இன்றைக்கு படம் எடுக்க வந்தாச்சு. அவர்களுக்கான ஒரு பரந்த விஷயத்தோடு ஒரு நீங்கள் சொல்வதை போல இங்க இருக்கக்கூடிய சில இயக்குநர்களுக்கு சில அறியாமைகள் இருந்தாலும் இது ஒரு செய்தி மாற்றிக்கொண்டாலும் கூட கார்பரேட் நிறுவனங்கள் அவர்கள் வழிநடத்துவது போன்ற அந்த ஒரு செட்டப் தமிழகத்துல இன்னும் வரலையா? இல்ல, தமிழ்ல ஐடியாலஜிக்கலா எந்த இடத்துலயும் ஐடியாலஜிக்கலா தீர்மானிக்கக்கூடிய விஷயங்கள் எதுவும் இல்லை. ஹாலிவுட்ல சென்சிபிட்டா இந்த ஸ்கிரிப்ட் எவ்வளவு தூரத்துக்கு பாதிக்கும், எவ்வளவு தூரத்துக்கு கமர்ஷியலா எவ்வளவு தூரத்துக்கு அனலைஸ் பண்ணக்கூடிய ஒரு குழு இருக்கும் ஒவ்வொரு ஸ்டுடியோலையும் ஒவ்வொரு இதுலையும். ஆனா தமிழ் அந்த மாதிரி எந்த ஸ்டுடியோக்கும் அந்த மாதிரி கதைகளாக இருக்கும். அவங்க கதையை எவ்வளவு சுவாரஸ்யமா சொல்றாங்க, எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா சொல்றாங்க மட்டும் அவங்களுக்கு ஐடியாலஜிக்கல் டிஸ்கோர்ஸ் பத்தி யாருமே இதுவரைக்கும் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா இன்னொரு விஷயம் நீங்க இன்னொரு பக்கம் பார்க்கணும். இந்த சுயமானதை சமூகத்துடைய உற்பத்தி தான். சமூகம் என்ன மாதிரி இருக்கிறதோ அந்த உற்பத்தி தான் சினிமா. சமூகம் என்ன ரிஃப்ளெக்ட் சினிமாக்கள் முஸ்லீம்களை பத்தி படம் இல்லைன்றதோட ரொம்ப சிவா எல்லா நடிகர்களுமே ஒரு முஸ்லீம் கதாபாத்திரம் நடிச்சிருக்காங்க. அந்த படங்கள் வெற்றி படங்களா இருக்கு. முஸ்லீம் பாஷா முதல் பாஷா வாழ்க்கையோ கலாச்சாரமோ முன்னாடியோ பத்தி பரப்பல சமூகம் என்னவா இருக்கும், சமூகத்திலிருந்து விஷயங்களை பொதுப்படுத்தும் போது இந்த மாதிரி படங்கள் ஆரோக்கியம் செய்யல. பட் ஆனா இந்த மாதிரி சமூகத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சீமாவுடைய கடமை இருக்கு. சில முட்டாள்கள் சில போராளிகள் இருக்கக்கூடிய படம் பண்ணும்போது அது ஆபத்தா முடியுது. ஆனா பல படங்கள் அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல, சமூகம் தான் செய்யும். கலைஞருடைய வேலையா சமூகத்தை நீங்க எல்லாம் செய்யலாம், யாரும் செய்யும். சிறப்பா காட்டின படம் சொல்லுங்க. சிறப்பா படம் பாத்தீங்களா? வாழ்க்கையோட அடிப்படையில அந்த படம் இருக்கு. அது நீங்க பாக்கல. அந்த மாதிரி கோவை குண்டு வெடிப்பு தமிழ்நாட்டில் நடத்தப்போ அதுக்கப்புறம் தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு சின்ன இடத்துலயும் விளைவில்லை. தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் ஒரு கிராமம் தான் அந்த முஸ்லீமோட சேர்ந்தது ஒரு கிராமம். அங்க கிராமத்தை நீங்க சினிமால காமிக்கும் போதும் அங்க உள்ள போட்டு ஏதோ ஒருத்தர் இருப்பாங்க. இந்த தமிழ் சமூக அடிப்படையே முஸ்லாமியர்கள் உருவாக்கப்படுது. வர தென்னிந்தியால ஒரு கிராமத்துல ஒரு கிராமத்துல அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மரபு சமூகத்தை அங்க இருக்க மைனாரிட்டி முஸ்லீம்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒருத்தர் பொறுப்பா வச்சு அவங்களுக்கு தொடர்ந்து அந்த அவங்களுடைய விழாக்களுக்கும் அவங்களுக்கும் வரக்கூடிய ஒரு விதமான உறவு இந்த சமூகத்துல இருக்கு. இந்த சமூகத்தை போராட்டங்கள் மூலம் திருத்தம் செய்யுது. இந்த சமூகம் ஆழமான உறவான பற்ற இங்க எந்த இடத்துலயும் தமிழக முழுக்க எந்த இடத்துல சமூகமா இல்லாது. இந்த உறவு அவங்க அழுத்தமா இருக்கு. இந்த போராட்டம் தெரிஞ்சிருக்க முடியாது. நீங்க என்ன சொல்லுவாங்க? இல்ல, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும். நம்ம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்னு நான் என்ன சொல்றேன், இந்துக்களும் முஸ்லீம்களும் எப்படி வாழ்றாங்கன்றதா இங்க பிரச்சனை. சொல்லுங்க. இங்க பாத்தீங்கன்னா நம்முடைய கலைகளும் இலக்கியங்களும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனையை எப்படி மேலோட்டமாக பார்க்கணுங்கிறதுதான் பிரச்சனையே ஒழிய இதுல பாத்தீங்கன்னா இந்து முஸ்லீம் ஒற்றுமையை பத்தின ஒரு நிகழ்ச்சி இல்லை. இது நம்ம அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒருத்தரை பற்றி இல்ல சார்,
நீங்க இப்போ ஒண்ணுமே சொல்லலைங்க. நான் சொன்ன பாவம் மன்னிப்பு முஸ்லீம்களை பத்தின படமா என்னன்னு புரியல. அதாவது ஒரு ஹீரோ அவர் முஸ்லீமாவோ இந்துவாவோ காட்டிட்டா அது அந்த சமூகத்தை பத்தின படமாயிருமா? நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சினிமாவில் ரைட்டர்ஸ் கிடையாது. முதல்ல முழுக்க அங்க இருக்க ஐட்டம் டைரக்டர்ஸும் அங்க எங்கேயாவது திருடப்பட்ட கதைகளும் பப்ளிக் சென்டிமெண்ட் எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய கதைகள் மட்டும்தான் சினிமாங்கிற பேர்ல எடுக்கப்படுது. அவங்களுக்கு நம்ம கலாச்சாரம் தெரியாது, வாழ்க்கை முறை தெரியாது. சொல்ல போனா நம்மளை தீர்மானிக்கக்கூடிய எந்த அரசியல் விஷயங்களை பத்தியும் அங்க கிடையாது. அதை சொல்லக்கூடிய எந்த எழுத்தாளருக்கும் இடம் கிடையாது. அப்படி ஒரு எழுத்தாளர் கூட்டு போனா கூட நம்ம டைரக்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு டைரக்டர் சொல்லக்கூடிய முக்கால்தரமான கதைக்கு டைரக்டர் சொல்லக்கூடிய ஒரு ஆளை யூஸ் பண்ணுவாங்க. அவன் ஒரு அதிகமான ஒரு நாவல் எழுதிப்பான். அந்த நாவல் எத்தனை டைரக்டர் இங்க படம் அவங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, முழுக்க தன் சமூகத்தை பற்றின அபத்தமான கற்பனைகளை படமா எடுத்துட்டு இவருக்கு கருத்து தந்தது கேட்கிறாங்க. உங்களுக்கு கருத்தே கிடையாது. நீங்க கருத்தை வச்சுக்கிட்டு பத்தி பாத்தீங்கன்னா இவர் சொல்லுவாங்க கலையும் பேசுறாரு. எத்தனை படத்தால் பாத்தீங்கன்னா கலையோட அடிப்படைகளையும் யதார்த்தம் வச்சு பின்னத்தை எடுக்கப்பட்டிருக்கு. அது விஷயம் வணிக நோக்கத்திற்காக ஒரு சமூகத்தை தேவையான உங்களுக்கு கலையை பத்தி பேசுறதுக்கு எந்த அறிவுரையும் கிடையாது. சமூகத்தை தவறாக வைத்துக் கொண்டு படிக்க தவறா சித்தரிக்கிறீங்க. இந்த ஒரு விஷயத்த நீங்க சமூகத்தை தவறா சித்தரிக்கிறது பட்சமா இல்ல. சினிமாங்கிறது ஒரு மிகப்பெரிய குப்பை குளமானது. எந்த கிலோமீட்டர் இல்லாததான் படைப்பாக எந்த சமூக யதார்த்தமும் இல்லாததான். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு நிறுவன பேசு தொடரும். ஆடவருக்கு அழகு ஆலயா வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள் வழங்குகிறது. அனைத்து வகை மொபைல் போன்களுக்குமான ஆற்றல்மிக்க பேட்டரி மகிழ்ச்சி நீட்டிக்க பிளாட் 9.99% ஆஃபரை நீட்டித்துள்ளோம். ஒரிஜினல் லட்சுமி ஜுவல்லரியோட 75 வருட வியாபார கொள்முதல் அனுபவத்தை உங்களுக்கு சாதகமாக்கி பிளாட் 9.99% சேதாரத்தில் நகைகளை வழங்குகிறோம். 9.99 ஆஃபரை உங்களுக்கு மீண்டும் தருவது உங்களை விட நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. பிளாட் 9.99% சேதாரம் மட்டுமே. பாண்டிச்சேரி ஸ்ரீ லட்சுமி ஜுவல்லரி. ஹாப்பி லைஃப்க்கு ஹெல்தி ஃபுட் ரொம்ப அவசியம். அதனாலதான் கோவில் நன்றி மார்க் சம்மளவை. எல்லாரும் ஹாப்பியா சாப்பிட ஹெல்தி ஃபுட். சின்னவங்க பெரியவங்க எல்லாரும் சாப்பிடலாம், நல்லாவே சாப்பிடலாம். செழுமையான கோதுமையிலிருந்து தயாரான கோவை நந்தி மார்க் சம்பாரவை. நீ எங்க? இப்போ நான் கொஞ்சம் தனியா சுத்திட்டு வரேன். எல்லா பயணங்களும் லட்சியத்தை நோக்கி இல்ல. என்ன வரவேற்கிற இந்த நெடுஞ்சாலை தான் என் கூட வரும் நண்பன். நான் என் பயணத்தை ஆரம்பிச்சுட்டேன். இன்ஜினியரிங் படிச்சதோட பலன் இன்னைக்குதான் கிடைச்சது. பாதையின் ஒவ்வொரு திருப்பத்தையும் புன்னகையோட சந்திச்சேன். தெரியாதவங்களையும் நம்ம பூமிக்கு வரவேற்றோம். நானோவினால் அமையும் பாதையே நமது லட்சியமாகும். நானோ உங்கள் சந்தோஷத்தின் சாவி. தொழில்நுட்பம் பிளஸ் நுணுக்கம் அனுபவம் பிளஸ் அங்கீகாரம். அக்னி டிஎம்டி கம்பிகள் கட்டிடங்களில் ஆடவருக்கு அழகு ஆலயா வேஷ்டிகள் மற்றும் ஷர்ட்டுகள். குறைந்து வரும் காடுகள், அழிந்து வரும் பசுமை நிலங்கள், சுருங்கி வரும் விளைநிலங்கள். இதற்கு யார் காரணம்? ரௌத்திரம் பழகு. நாளை இரவு 9:30 மணிக்கு.
எந்த விஷயங்களும் நேர்பட பேச தொடர்கிறது திரு ஷாஜி. இது நிறைவு பகுதி. ஒவ்வொருடைய மனமும் புண்பட்டு விடக்கூடாது. யோசித்து யோசித்து எடுக்கக்கூடிய ஒரு திரைப்படம் எப்படிப்பட்டதாக இருக்க முடியும், இதன் பின்விளைவுகள் எப்படிப்பட்டதாக இருக்கும், மக்கள் அறியாத மக்கள் வெள்ளந்தி மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்காங்க. இப்படி ஒரு திரைப்படம் ஒரு தருகின்ற தாக்கத்தையும் ஏற்றுக்கிறாங்க. இதற்கு எந்த அளவில் எதிர்மறையாற்ற வேண்டும் என்பதையும் இந்த போராட்டக்காரர்கள் மூலமாக தெரிந்து கொள்றாங்க. எதுவாயினும் அவங்களை பாதிக்குது. யார் யார் மீது எவ்வளவு பொறுப்புணர்ச்சிகள் இருக்கிறது? இல்ல, முதல்ல என்ன விஷயம்னா, இவ்வளவு முற்றிலுமாக வணிக நோக்கம் கொண்டு எடுக்கப்பட்ட ஒரு படத்தை பற்றி நம்ம இங்க உட்காந்து இவ்வளவு ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்கோம். அது இந்த படத்தை பற்றிய விவாதம் அல்ல, அது ஒரு துணுக்காக தான். அதாவது என்ன பொறுத்தவரை நம்ம நிறைய முதல்ல நான் சொன்ன மாதிரி நிறைய சிக்கல்கள் இருக்கக்கூடிய ஒரு சொசைட்டி, இந்திய சொசைட்டி. எக்கச்சக்கமான குழுக்கள் எல்லாம் நீங்க இப்ப முஸ்லீம் அப்படின்னு நீங்க பெருவாரியா நீங்க முஸ்லீம்னு சொல்லலாம்னா அதுக்குள்ளேயே நிறைய அமைப்புகள் இருக்கு. ஒரு அமைப்புக்கும் இன்னொரு அமைப்புக்கு ஆகாது. நிறைய சப்செக்ட்ஸ் இருக்கு. ஒரு செக்டுக்கு இன்னொரு செக்டுக்கு ஆகாது. இது முஸ்லீம்கள் மட்டும் இல்ல, கிறிஸ்துவ மதத்துல பார்த்தா ஆயிரக்கணக்கான அமைப்புகளும் குழுக்களும் செக்டும் சப்செக்ட் இருக்கு. என்னோட நம்பிக்கை உங்களுக்கு பிடிக்காது, உங்க நம்பிக்கை எனக்கு பிடிக்காது. ரெண்டு பேரும் அடிப்படையில நம்ம இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் சொல்லலாம். ஆனா நம்மளுக்குள்ளே பிரச்சனை இருக்கு. இப்படி இந்த செக்ட் சப்செக்ட் இப்படின்னு எக்கச்சக்கமான விஷயங்கள் நம்ம சொசைட்டில இருக்கு. ஒரு படம் வணிக வெற்றிக்காக ஒரு படத்தை பண்றாங்க. இது ஒரு கலைப்படைப்பு. நான் இந்த படம் பார்க்கல, இது ஒரு கலைப்படைப்பா இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. ஒரு கலைப்படைமா இருக்கிறதுக்கான எந்த வாய்ப்பும் இல்லை. அது ஒரு வணிக ரீதியாக எடுக்கப்பட்ட ஒரு படம். அதை வச்சு ஒரு பெரிய விவாதத்தை உருவாக்கி அந்த படத்தை வெற்றி பெற செய்யறதுக்கு அவங்க அதுல வெற்றி பெறாங்க. இது மக்கள் இதை எந்த அளவுக்கு இந்த படத்தை பார்த்து என்னோட மத உணர்வு புண்பட்டுருச்சு இப்படின்லாம் இல்லை. இது சொல்லிக் கொடுக்குறாங்க. டாக்டரினேஷன் சொல்லுவாங்க இல்லையா, டாக்டரன்ஸ் தொடர்ந்து மக்களுக்கு சொல்லப்படும். நீங்க எப்படி நடக்கணும், எப்படி செயல்படணும். இப்ப இயக்கங்களை பத்தி சொன்னாங்க. இயக்கங்கள் தான் மக்களை வழி நடத்த முடியும். தனி மனிதன் சிந்திக்க ஆரம்பிக்கணும். இயக்கங்கள் மக்களை வழி நடத்துற வரைக்கும் இப்படிதான் நடக்கும். ஒரு மனுஷன் சொன்னா நான் விட்டுட்டேன் 100%. இயக்கங்கள் தான் பேசிட்டு இருக்காங்க. எனக்காக யாரோ ஒருத்தன் பேசுறா, அது என்னோட குரல் கிடையாது. உண்மையில என்னோட குரல் ஒரு கவிதை, ஒரு பாடலை நீங்கள் விமர்சிக்கும் போது அதை லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்க, அதற்கு ஒரு புரிதலை ஏற்படுத்திக்கிறாங்க போது இது வெறுமனே இது ஒரு வணிக படம் அப்படின்னு மட்டும் சொல்லி ஒதுங்க முடியாது இல்லையா? அதாவது இப்ப இதுக்கு ஆரம்பத்திலே ஒரு விஷயம் நான் சொல்றேன். இதை விட மோசமா இந்த விஷயத்தை சித்தரிச்ச படங்கள் வந்திருக்கு. அதுக்கு பெரிய பேச்சுகள் வரலன்னு இங்க ஒரு டிஸ்கஷன் வந்துருச்சு. இது ஒரு பெரிய படம், ஒரு பெரிய ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு படம் கூட அதை பத்தியான ஒரு பேச்சு வரும். நிறைய விஷயங்கள் வந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் அது உங்க கண்ணுக்கு படாம போகுது. சில நேரத்துல இது அது பார்த்து போட்டும். இது எல்லாம் இந்த பிரச்சனை முன்வைக்கிற அத்தனை படங்களுக்கு எதிராக டிஸ்கஷன் நடக்கிற இந்த ஊர்ல இல்ல. மக்கள் விழிப்புணர்வோட இருக்கணும். மக்களுக்கு விஷயங்களை தெரியணும். இந்த குழுக்களும் இந்த கட்சிகளும் இந்த ஆளுகளும் நம்மளோட உண்மையான ரெப்ரசன்டேட்டிவ் தான் அவங்க யோசிக்கலாம். மனுஷபுத்திரன் சொன்ன மாதிரி இந்த எல்லா விஷயங்களும் விவாதத்துக்கு உட்பட்டவை, விவாதிக்க வேண்டியவை. இது பேச வேண்டாம் என்று நான் சொல்ல வரவில்லை. எல்லா விஷயங்களும் நம்ம விவாதிப்போம், பேசுவோம். அது மக்கள் மக்கள் தமிழ் சமூகத்துல சினிமாவுக்கு அதிகமான அளவு இடம் கொடுக்குறாங்களோ அது காலங்காலமா அப்படிதான் இருக்காங்க. நம்மளுக்கு முதலமைச்சர்கள் இங்க இருந்து சினிமாவில இருந்து உருவாக்குறாங்க. அதனால சமூகத்துல ஒரு பாதிப்பு அதனால ஏற்படுது. அது நம்மளுக்கு தெரியும். நம்ம சமூகம் சினிமாவை பார்த்து. ஆனா அந்த காலகட்டங்கள் நிறைய மாறிடுச்சு. அஜயன் பாலகன் இருக்கிறது ஆரம்பத்துல இந்த இணையமும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உள்ள வந்துட்டு தான் இருக்கு. நிறைய பொறுப்புகளை நீங்க கொஞ்சம் சுட்டி காட்டலாமே. இல்ல, நான் பொது மக்களுக்கான இது கலைப்படைப்பு எப்படி உருவாக்கணும்ன்றதை பத்தி, கலைப்படம் என்பதை பத்தியும் சீரியஸான நோக்கத்தோட பண்ணக்கூடிய ஒரு சினிமா என்பது அதெல்லாம் அப்படி ஒரு விஷயம் எல்லாம் இங்க நடக்கல. பாலா சொன்ன மாதிரி ஒரு படத்தை உட்காந்து இது என்ன பண்ணலாம், இது ஹிட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், என்னென்ன செய்யலாம், இப்படி ஒரு விஷயம் டிஸ்கஷன்ல நீங்க போய் போனா தெரியும். இல்ல அது சரி அது போய் சேராது. இது அது அவங்களுக்கு அது போற ஃபீல் ஆகாது. உடனே அவனுக்கு என்ன ஃபீல் ஆகும், எப்படி அவனை எழுப்பலாம், எப்படி அவனை கொந்தளிக்க வைக்கலாம் ஒரு விஷயங்களை போட்டு ஸ்கெட்ச் பண்ணி ஒரு படத்தை பண்றாங்க. இது சமூக பொறுப்போட பண்றாங்களா, இது நம்ம சமூகத்துல ரொம்ப இந்த மாதிரி படங்கள்லாம் காலங்காலமான பெரிய விளைவை எல்லாம் சமூகத்தில் ஏற்படுத்தும் நான் நம்பல. இந்த பிரச்சனைகள், இந்த இஸ்லாமியர்கள், இந்த இந்துக்களுக்கான இந்த பிரச்சனைகள் எல்லாம் பல ஆண்டு காலமா இந்திய சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்து இந்த பிரச்சனைகள் இருந்துட்டே இருக்கு. இப்ப ஒரு படம் வந்ததுனால மட்டும் சமூக பொறுப்போடு படம் எடுக்கக்கூடிய இயக்குநர்களின் வேலையெல்லாம் வீண் தானே. சமூக பொறுப்போட ஒருத்தன் படம் எடுக்கணும்னு ஒருத்தன் நினைச்சா அவர் இயக்குனர் நினைச்சாருன்னா 100% இஸ் வெல்கம். அவர் பண்ணட்டும், நல்ல விஷயம். அது மட்டும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? அது அவரோட அவன் படைப்பாளர்கள் சுதந்திரம் தான். அவன் நினைக்கிறான் எனக்கு சமூக பொறுப்பு இருக்கு. அதான் அவன் நீங்க உங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். எனக்கு சமூக பொறுப்பு இருக்குன்னு நான் இருக்குதா இல்லையா சமூக பொறுப்பு. அவருக்கு ஒரு படம் எடுக்க முன் வந்தா 100% அவரை நம்ம அதே நேரத்துல எல்லா மெசேஜ் பண்றதுக்கும் சமூகத்துக்கு நல்ல செய்திகளை சொல்றதுக்கும் மட்டும் மெசேஜ்களோட மட்டும் நம்ம கலைப்படைப்பையோ படங்களையோ வணிக படங்களையோ எதுவும் உருவாக்க முடியாது. இது பெரிய பணம் வழங்கக்கூடிய, நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். முக்கியமா ஒரு விஜய் படம், இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற படம் எல்லாம் ஒரு பேர். அதை
அதுல அவங்க போட்ட பணத்தையே அதோட டபுளையும் திருப்பி எடுக்கிறதுக்கு என்ன வேணும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. இதை பத்தி இவ்வளவு நம்ம இமோஷனலா இதை பத்தி பேசணுமா? இதை பத்தி இவ்வளவு மக்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும். இதெல்லாம் வச்சு இஸ்லாமியர்களை இந்த ஒரு படத்துல விழிப்புணர்வை ஊட்டுவதற்கு தான் நம்ம எல்லாம் வரைக்கும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ரஜினி பாலா, இந்த போக்கு தமிழ் திரையுலக சூழலை ஏதேனும் ஒரு விதத்தில் பாதிக்குமா அல்லது மற்றவர்கள் விரும்புவதை திருத்துமா? இல்ல, இதோட பாதிப்பு என்னவா இருக்குன்னா, அடுத்து நம்ம ஒரு அடுத்து இஸ்லாம் சம்பந்தப்பட்ட படங்களோ இல்லாத இருக்கிறதுக்கு ஒரு விஷயம் யோசிக்க வைக்கும் அப்படின்றது ஒரு அது அந்த பாதிப்பு உண்டு. அப்படின்னா நிறைய போராட்டங்களுக்கு முன்னாடி நடந்திருக்கு இந்த படங்கள் நின்று இருக்கு. இன்னும் இருக்கும். இல்ல இதெல்லாம் நிக்க போறது ஒரு விளைவு இருக்கு. பட் அந்த விளைவு வந்து வேற பாட்டுனால வந்து விளைவுகள் இருக்கும். அந்த விஷயத்துல பொதுவா மக்கள் எப்பவுமே விழிப்புணர்வு மக்கள் முட்டாள் சொல்றது. மக்கள் எது சரியோ அது இருக்கிறாங்க. மக்கள் பொதுவா தமிழ் சூழல்ல சினிமா மூலமா ஒரு தவறான கருத்து, தவறான போதையான கருத்து எடுத்து அப்படி ஒப்பதில்லை. சினிமாக்கள் சில சமயங்கள் பல தவறான சினிமாக்கள் தவறான விதத்தில் அப்படியே அதை ரிஜெக்ட் பண்ணப்பட்டு பல விஷயங்கள் கருத்தியல் ரீதியா தவறான சினிமாக்கள் எந்த சினிமாவும் இங்க ஓடுறதா சென்டர் இல்லை. இதுவே சில படம் வெற்றிகரப்பட்டது சில தவறான கருத்துகள் இப்ப இருந்துக்கலாம். ஆனா ஒரு கருத்து இந்த விஷயத்தை மாற்றணும் அது திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட கருத்துகள் எதுவுமே இங்க தமிழ்நாட்டில் ஈடுபடுத்தல. தமிழ் மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க. என்டர்டைன்மெண்ட் எது, கலை எது, அரசியல் எது அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க, தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. மனுஷபுத்திரன், இப்ப டான்ஸ் ட்ரிபிள் நைன் திரைப்படத்தின் போது நீங்கள் வந்திருந்த போது கூட அது ஒரு தவறான கற்பிதத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் என்று பலரும் விமர்சித்த நேரத்துல நீங்க கருத்து சுதந்திரத்திற்கு ஆதரவா இருந்தீங்க. இந்த திரைப்படத்தில் மட்டும் ஏன் இதை உச்சபட்ச கருத்து சுதந்திரமாக கருதுவதற்கு இடம் இல்லையா? இல்ல பொதுவா இப்போ டான்ஸ் ட்ரிபிள் நைன் ஒரு பர்டிகுலர் இஷ்யூ பத்தினாரு. அப்புறம் அந்த படத்தை யாருமே பார்க்கல. அது விவாதம் நடந்த டைம்ல விவாதத்தை பங்கெடுத்த படம் திரையிடப்படவே இல்லை. அப்ப யூகங்களின் அடிப்படையில ஒரு தமிழர்களுடைய அரசியலுக்கு எதிரான ஒரு மாற்று அரசியலை அவங்க திட்டம் போட்டு ப்ரமோட் பண்றாங்க அடிப்படையில் விவாதம் நடந்துட்டு வந்துட்டு. அப்படி இருக்கப்ப நான் என்ன சொன்னேன்னா, அந்த படத்தை முதல்ல பார்ப்போம். இதுதான் நான் சொன்னேன். படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவங்க ஒரு விவாதத்தை நடத்துவோம். அந்த படம் உண்மையிலேயே தமிழர்களுடைய அரசியலை அது பாத்தீங்கன்னா தவறாக சித்தரிச்சதுன்னு சொன்னா அந்த திரையரங்குகளுக்கு முன்னாடி போய் போராட்டம் நடத்துவோம். அதுக்கு பதிலாக ஒரு படத்தை வரவே விடக்கூடாது அப்படின்னு சொல்றது ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இந்த அரங்கத்தில் பேசினேன். இப்ப நம்ம சாதி சொன்னப்போ அவர் ஒரு விஷயம் சொன்னார், சமூக பொறுப்புணர்வோட படம் எடுக்கிறது பத்தி. நான் சமூக பொறுப்புணர்வுக்கே வரல. அதெல்லாம் நம்ம சொசைட்டில என்னைக்கும் வர வேண்டிய ஒரு விஷயம். சமூக அறிவோடு படம் எடுக்கிறீர்கள் தான் முக்கியமே ஒழிய சமூக பொறுப்பை பத்தியே நான் பேசல. நம்முடைய பெரும்பாலான இயக்குநர்கள் எந்த சமூக அறிவும் இல்லாதவர்கள். அதனாலதான் இந்த பிரச்சனை எல்லாம் வருது. அப்புறம் இன்னொன்னு, நம்ம சமூகத்துல ஒரு பெரிய அடையாள அரசியல் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. இதுவரைக்கும் தன்னுடைய அடையாளங்கள் மறுக்கப்பட்டவங்க அல்லது தவறான அடையாளத்துக்கு சித்தரிக்கப்பட்டவங்க. ஏன் இன்னைக்கு தலித்துகளை பத்தி நீங்க அவங்களுக்கு முதல்ல அடையாள அரசியலோட இன்னைக்கு மேல வந்து வர்றாங்க. நாங்க 10 பேர் தலித் அரசியலை பத்தி பேசுறோம். அப்ப ஒரு தலித்த இழிவாக சித்தரித்தால் அன்னைக்கு தலித்தவர்கள் குரல் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம காலங்களில் தலித்துகள் அப்படித்தான் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க. உங்களுக்கு நியாயம் செய்ய முடியுமா? அப்படி இருக்கப்போ இன்னைக்கு அடையாள அரசியல் மூலமாக பல சமூகங்கள் மேலிருந்து வருகின்றன, தன்னுடைய நியாயங்களுக்காக போராடுகின்றன. அந்த போராட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக நாம் இது போன்ற பிரச்சனைகளை பார்க்க வேண்டுமே ஒழிய இது முழுக்க ஒரு கலை சம்பந்தப்பட்ட பிரச்சனையா மட்டும் பார்க்க முடியாது. ஏனென்றால் இப்ப ஒண்ணு இல்ல, எந்த விதமான கலை நியாயத்தை பற்றியும் அக்கறை இல்லாம ஒரு படம் எடுக்கும் போது அந்த படத்தில் இருக்கக்கூடிய சமூக பிரச்சனைகளை பற்றி நான் ஏன் கலை சார்ந்த சுதந்திரத்தோடு பேச வேண்டும் என்று நான் கேட்கிறேன். நீங்கள் கலா ரீதியான யதார்த்தபூர்வமான படங்களை எடுங்கள், சமூக அறிவோடு ஒரு படங்களை எடுங்கள். அப்போது கலை சுதந்திரம் பற்றி நாம் பேசலாம். இப்போது எடுக்கப்படக்கூடிய இது போன்ற மசாலா குப்பைகளை வைத்துக் கொண்டு கலை சுதந்திரத்தை பற்றி எல்லாம் பேசுவது என்பது நியாயமற்ற விஷயம் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய காத்திரமான கருத்துக்கள் மக்கள் மத்தியில் எடுத்து வச்சிருக்கீங்க. உங்கள் வரைக்கும் கருத்துக்களுக்கு மிக்க நன்றி. மற்றும் ஒரு நேர்மறை பேச நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் சந்திக்கலாம். வணக்கம்.